சங்கடஹர சதுர்த்தி என்பது மாதந்தோறும் வரும் தேய்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானை வழிபடும் ஒரு முக்கியமான விரதமாகும். சங்கடம் என்றால் துன்பம் அல்லது தடைகள் என்றும், ஹர என்றால் நீக்குதல் அல்லது அழித்தல் என்றும் பொருள். ஆகையால் சங்கடஹர சதுர்த்தி என்பது துன்பங்களை நீக்கும் சதுர்த்தி என்று பொருள்படும். இந்த நாளில் விநாயகரை வழிபடுவதால் பக்தர்களின் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். சங்கடஹர சதுர்த்திக்கு பல புராண கதைகள் உள்ளன. சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் மிகவும் பிரபலமான கதை சந்திர பகவானுடன் தொடர்புடையது. ஒரு சமயம் விநாயகப் பெருமான் தன் யானை முகத்துடனும் பானை வயிறுடனும் இருந்தார். இதை பார்த்த சந்திரன் தனது அழகைப் பற்றி கர்வம் கொண்டு விநாயகரின் உருவத்தை கேலி செய்து சிரித்தான். விநாயகருக்கு இதனால் கடும் கோபம் ஏற்பட்டது. நீ உன் அழகைப் பற்றி கர்வம் கொண்டு என்னை எள்ளி நகையாடியதால் உன் அழகு தேய்ந்து மறையக் கடவது. இனி உன்னை பார்ப்பவர்களுக்கு பாவம் உண்டாகட்டும் என்று சாபமிட்டார். சாபத்தின் விளைவாக சந்திரன் தனது அழகை இழந்து தினமும் தேய்ந்து மறையத் தொடங்கினான். தனது தவறை உணர்ந்த சந்திரன் தன் சாபத்திற்கு விமோசனம் தேடி விநாயகப் பெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான். அவரது தவத்தில் மனம் மகிழ்ந்த விநாயகர் தேய்பிறை சதுர்த்தி திதி அன்று சந்திரனுக்கு காட்சி தந்து, நீ கேட்ட வரத்தை அருளினேன். நீ இனி முழுவதுமாக மறைந்துவிட மாட்டாய். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் தேய்ந்தாலும் வளர்பிறையில் மீண்டும் வளர்ந்து முழுமை பெறுவாய். மேலும் இந்த தேய்பிறை சதுர்த்தி அன்று யார் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அருள் புரிவேன். அவர்கள் சங்கடங்கள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். இந்த நாளில் சந்திரனை பார்ப்பதால் ஏற்படும் தோஷம் நீங்கும் என்று அருளினார். சந்திரன் தனது சாபத்திலிருந்து விமோசனம் பெற்ற இந்த தேய்பிறை சதுர்த்தி நாளே சங்கடஹர சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. இன்னொரு கதை அங்காரகன், செவ்வாய் கிரகம் பற்றி கூறுகிறது. பரத்வாஜ முனிவருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த அங்காரகன் 7 வயதில் தன் தந்தையைப் பற்றி அறிய விரும்பினான். பூமாதேவி அவனை பரத்வாஜரிடம் அழைத்துச் செல்ல அங்காரகனை ஏற்ற முனிவர் அவனை சகல கலைகளிலும் வல்லவனாக்க விரும்பினார். அங்காரகன் தனது தந்தையிடம், நான் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, பரத்வாஜர் அவனை விநாயகப் பெருமானை நோக்கி தவம் செய்யும்படி கூறி மந்திரங்களை உபதேசித்தார். அங்காரகன் அவந்தி நகருக்கு அருகிலுள்ள ஒரு காட்டில் கடும் தவம் மேற்கொண்டான். பல வருடங்கள் நீடித்த தவத்தின் பலனாக ஒரு மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி திதி அன்று இரவு சந்திரோதய காலத்தில் விநாயகப் பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார். விநாயகரின் பாதங்களில் விழுந்து வணங்கிய அங்காரகன், ஐயனே, நான் அனைவரும் மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும். தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும். என்னை வழிபடுபவர்களுக்கு நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும். நான் தங்களை தரிசித்த இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும். இந்த நாளில் தங்களை வழிபடுபவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பல வரங்களை கேட்டான். விநாயகப் பெருமான், அன்பனே, நீ கேட்ட எல்லா வரங்களையும் தருகிறேன். அத்துடன் என்னிடம் நீ அனுகிரகம் பெற்ற இந்த சதுர்த்தி நாள் சங்கடஹர சதுர்த்தியாகவும் போற்றப்படும். இந்த நாளில் திரிகரண சுத்தியுடன் மனம், சொல், செயல் என்னை வழிபடுபவர்களுக்கு நான் அவர்களின் சங்கடங்களை அடியோடு விலக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் தருவேன் என்று அருளி மறைந்தார். இந்த அங்காரகனே தற்போது செவ்வாய் கிரகமாக இருந்து மக்களுக்கு செல்வம் அளிக்கும் கிரகமாக இருக்கிறார். ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவி விளையாட்டாக ஒரு செயலைச் செய்தாள். அன்றைய தினம் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டைகளைச் செய்து வைத்திருந்தாள். அப்போது கொழுக்கட்டைகளைச் சுற்றியபடி சில கருப்பு எறும்புகள் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தன. இந்தச் சிறிய எறும்புகள் ஒரு நாள் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தால் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கும் என்று பார்க்கலாம் என்று நினைத்து அனைத்து எறும்புகளையும் பிடித்து ஒரு பெரிய காலி டப்பாவில் அடைத்து வைத்து விட்டாள். அவள் எறும்புகளை டப்பாவில் போட்ட தினம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி. 2 நாட்கள் கழிந்தன. டப்பாவை திறந்துவிட்ட பார்வதிக்கு ஒரே ஆச்சரியம். எறும்புகள் சற்றும் வாடாமல் அப்படியே இருந்தது மட்டுமல்லாமல் வாயில் வெள்ளையாக ஏதோ ஒன்றைத் தூக்கிக் கொண்டு தூரத்தில் அமர்ந்திருந்த விநாயகரை நோக்கி ஓடி அவரைச் சுற்றி வணங்கிய பின் தங்கள் புற்றை நோக்கி ஓடத் துவங்கின. காலி டப்பாவில் ஒன்றுமே இல்லாமல் அவற்றை வைத்து இருந்தேன், அவற்றின் வாயில் எப்படி வெள்ளையாக ஏதோ இருந்தது என வியந்து அவற்றை பார்த்துக் கொண்டிருந்தவள் தன் மகன் விநாயகரிடம் சென்றாள்.
ஆனால் அங்கே விநாயகர் மிகவும் வாடிய முகத்துடன் அமர்ந்திருந்தார். வரது வயிறு ஒட்டி இருந்தது. ஐயையோ, எப்போதுமே பானை வயிறாக இருக்கும் இவருக்கு என்ன ஆயிற்று என பரிதவித்து விநாயகரிடம் கேட்டபோது அவர் கூறினாராம், அம்மா, நீங்கள் எறும்புகளை பிடித்து டப்பாவில் அடைத்து வைத்து விட்டீர்கள். நான் உண்ணும் உணவுகளை எப்போதும் அவர்களும் ருசித்துச் சாப்பிடுவார்கள். ஆனால் நேற்று காலை நான் கொழுக்கட்டைகளை தின்ன வந்தபோது என்னைச் சுற்றித் திரியும் அவர்கள் காணவில்லையே என நான் வருந்தினேன். அப்போது அவர்கள் மூடப்பட்டு இருந்த டப்பாவில் இருந்ததைக் கண்டேன். ஆனால் அதே சமயம் நீங்கள் மூடி வைத்த டப்பாவை நான் திறக்க விரும்பவில்லை. ஆகவே நான் சாப்பிடும் அனைத்தும் அவர்களின் வயிற்றுக்கே போகட்டும் என்று என் வயிற்றுக்கு நானே கட்டளை இட்டேன். நீங்கள் எனக்கு கொடுத்த அனைத்தும் எறும்புகளின் வயிற்றுக்கு போய்விட்டன. ஆனால் அவை அவற்றை தம் வாயில் வைத்துக் கொண்டு என்னை வந்து வணங்கிய பின் உண்பதற்காக என்னைச் சுற்றி வந்துவிட்டு தமது புற்றுக்கு சென்று விட்டன. இப்படியாக நான் என்னை வேண்டிக் கொண்ட எறும்புகளின் சங்கடத்தை விலக்கினேன் என்று கூறவும் பார்வதி தன் தவறை உணர்ந்தாள். அன்று முதல் ஒவ்வொரு தேய்பிறை சதுர்த்தி அன்றும் எவர் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை நிவேதனம் செய்து பூஜிப்பார்களோ அவர்களுக்கு விநாயகரின் கடாட்சம் அளவில்லாமல் கிடைக்கும். அவர்கள் வீடுகளில் என்றுமே உணவுக்கு பஞ்சம் இருக்காது. அவர்கள் வேண்டியது நிறைவேறும் என ஆசிகளைத் தர அது முதல் மாதம் தேய்பிறை சதுர்த்தி அன்று கொழுக்கட்டை செய்து அவரை வணங்கும் சங்கடஹர சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. இந்த கதைகள் அனைத்தும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தின் முக்கியத்துவத்தையும் விநாயகப் பெருமான் எவ்வாறு தனது பக்தர்களின் துன்பங்களை நீக்கி அவர்களுக்கு அருள் புரிகிறார் என்பதையும் விளக்குகின்றன. இந்த நாளில் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவதால் அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் சுபீட்சம் உண்டாகும் என்பது ஆழமான நம்பிக்கை. விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு பல மந்திரங்கள் உள்ளன. சங்கடஹர சதுர்த்தி அன்று நீங்கள் உச்சரிக்கக்கூடிய சில முக்கியமான மந்திரங்கள் இங்கே. மூல மந்திரம் ஓம் கம் கணபதியே நமஹ. இது விநாயகரின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பொதுவாக உச்சரிக்கப்படும் மூல மந்திரமாகும். கம் என்பது விநாயகரை குறிக்கும் பீஜாட்சரம், விதை ஒலி. இந்த மந்திரத்தை உச்சரிப்பது விநாயகரின் அருளை எளிதில் ஈர்க்கும். விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். இந்த மந்திரம் விநாயகப் பெருமானின் அருளை வேண்டி அறிவு, ஞானம் மற்றும் தடைகளை நீக்கும் சக்தியைப் பெற உச்சரிக்கப்படுகிறது. சங்கட நாசினி கணபதி ஸ்தோத்திரம் மந்திரம். இந்த ஸ்தோத்திரம் விநாயகரின் சங்கடங்களை நீக்கும் சக்தியை போற்றும் ஒரு தொகுப்பாகும். இதை முழுமையாக உச்சரிக்க நேரம் இல்லாவிட்டால் அதன் ஒரு சில வரிகளை அல்லது ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ போன்ற எளிமையான மந்திரங்களை உச்சரிக்கலாம். அகவல் விநாயகர் அகவல் என்பது ஔவையார் இயற்றிய ஒரு புகழ்பெற்ற பாடல். இதை முழுமையாகவோ அல்லது இதன் சில பகுதிகளையோ பாராயணம் செய்யலாம். இது விநாயகரை வணங்கி ஞானத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் வேண்டி பாடப்படும் ஒரு துதியாகும். இந்த மந்திரங்களை சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகர் படத்திற்கு முன் தீபம் ஏற்றி மலர் தூவி மனம் ஒன்றி உச்சரிப்பது சிறப்பு. கொழுக்கட்டை, மோதகம் போன்ற விநாயகருக்கு பிடித்தமான இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது கூடுதல் பலன் தரும். சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருப்பது மிக முக்கியம். இந்த விரதத்தை நீங்கள் 3 முக்கிய வழிகளில் கடைபிடிக்கலாம். முழுமையான விரதம் என்பது நாள் முழுவதும் உணவு மற்றும் தண்ணீர் அருந்தாமல் இருப்பது. இது சற்று கடினமான விரதம். பகுதி விரதம் இருப்பவர்கள் பால், பழங்கள், தண்ணீர் போன்றவற்றை மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள் அல்லது உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் இந்த முறையை பின்பற்றலாம். முக்கியமாக விநாயகரை மனதார வழிபடுவது அவசியம். சந்திர தரிசனம் என்பது விரதத்தின் முக்கிய அம்சங்க. சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும். காலையில் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். விநாயகர் படம் அல்லது சிலைக்கு முன் தீபம் ஏற்றி மலர் தூவி அலங்கரிக்க வேண்டும். விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல், எருக்கு பூ, செம்பருத்தி மலர், மஞ்சள், குங்குமம் போன்றவற்றால் அர்ச்சனை செய்யலாம். விநாயகப் பெருமானின் மூல மந்திரம் ஓம் கம் கணபதியே நமஹ அல்லது காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமி தன்னோதந்து பிரசோதயாத் போன்றவற்றை உச்சரிக்கலாம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ போன்ற எளிமையான மந்திரங்களை 108 அல்லது 1008 முறை உச்சரிப்பது சிறப்பு. சங்கட நாசினி கணபதி ஸ்தோத்திரம் மற்றும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்யலாம்.
நைவேத்தியமாக கொழுக்கட்டை, மோதகம், அப்பம், சுண்டல், அவல் பாயாசம், வாழைப்பழம் போன்ற விநாயகருக்கு பிடித்தமான இனிப்புகளை படைக்கலாம். கோவில்களுக்குச் சென்று விநாயகப் பெருமானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. மாலை வேளையில் மீண்டும் ஒருமுறை விநாயகரை வழிபட வேண்டும். சந்திரன் உதித்ததும் விநாயகரை வழிபட்ட பின்னரே சந்திரனை தரிசிக்க வேண்டும். சந்திரனுக்கு உரிய மந்திரங்களைச் சொல்லி வழிபடலாம். பிரசாதங்களை அனைவருக்கும் விநியோகித்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டு விரதம் இருப்பதன் மூலம் எண்ணற்ற பலன்களை பெறலாம். இந்த விரதம் அனைத்து விதமான துன்பங்களையும் தடைகளையும் நீக்கி மன நிம்மதியை தரும். தொடங்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். செல்வம் மற்றும் செழிப்பு பெற்று வறுமை நீங்கி சுபீட்சம் உண்டாகும். விநாயகர் ஞானத்தின் கடவுள் என்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் கல்வி, ஞானம், அறிவு, தெளிவு ஆகியவை கிடைக்கும். உடல் மற்றும் மன ரீதியான நோய்களில் இருந்து நிவாரணம் பெற இந்த விரதம் உதவும். சந்திரனின் கதையில் வருவது போல இந்த நாளில் சந்திரனை பார்ப்பதால் ஏற்படும் சந்திர தோஷங்கள் நீங்கும். இந்த விரதம் பக்தர்களுக்கு மன அமைதியையும் நம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் வளர்க்கும். இழந்த மதிப்பு, அழகு அல்லது பிற இழந்தவற்றை மீண்டும் பெற இந்த விரதம் உதவும். மேலும் குடும்பத்தில் சுபீக்ஷத்தையும் அமைதியையும் ஒற்றுமையையும் வளர்க்கும். இந்த நாளில் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவதால் அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் சுபீட்சம் உண்டாகும் என்பது ஆழமான நம்பிக்கை. நன்றி. Please like, share and subscribe.